வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் இன்க்ரீசஸ் பை 25%. ஓகேங்களா, ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் மட்டும் 25% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ், ஓகே, ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா R1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ R1 வச்சுக்குவோமே. இதை வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 25%. ஸோ அப்போ ஆறுன்றதோட 25%ஐ கூட்டணும். ஓகேங்களா, ஸோ 25% ஆஃப் ஆர் அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து கையில் ஒரு 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா இதோட 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்? 100க்கு 25 அப்படின்னா ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தான் எழுதுவோம். ஸோ அதே தான் 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25/100 ஆரோட இது 25% ஆஃப் ஆர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் ப்ளஸ் போட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் என்ன இருக்குது? ஆர் காமனாக இருக்குது அப்படின்றப்ப 1 + 25/100. ஸோ கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு எப்படி எழுதலாம்? டினாமினேட்டர் எடுக்கும்போது 4 + 1 / 4ன்னு வரும். ஸோ 5/4 அப்படின்னு மாறும். ஓகேங்களா, ஸோ அப்போ நார்மல் ரேடியஸ் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இது 25%. இன்க்ரீஸ் ஆன பிறகு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/4 ரேடியஸ் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான்? சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டுக்குமான சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, என்ன ஃபார்முலா? 4/r². இதுதான் வந்து ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து 6, இங்கே வந்து 6 இதாக இருக்குது. ஸோ R1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இதோட சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4/r1². இதோட சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 4/rக்கு பதிலாக 5/4r². ஓகேங்களா, R1 கூட தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 இங்கே என்ன இருக்குது? R²ன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்முக்கும் தான். அப்போ 5/4 எவ்வளோ வரும்? 25/16 × R²ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 25/4 πr². ஓகேங்களா, ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 25/4 πr². நார்மல் ரேடியஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 4 πr². பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, எவ்வளவு ஏறி இருக்குது, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுவாக மாறி இருக்குது. அப்போ இதிலேருந்து இது எவ்வளவு கூடி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து இதை எழுத போகிறோம். ஓகேங்களா, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு, ஓகேங்களா, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 25/4 πr² - 4 πr². ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இதுலேருந்து நான் வந்து டினாமினேட்டர் 4 இருக்கிறதுனால இங்கேயும் 4 வரணும். அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? மேலேயும் கீழேயும் 4 எடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 4 πr² காமன்றதுனால நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ வெளியில் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இது 25, இது 16/4ன்னு வரும். ஓகேங்களா, 25 - 16 எவ்வளோ வரும்? 9 வரும். 9/4 அப்படின்றத எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு πr² × 9/4. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியா. பட் வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்? பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது இது, பட் பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். ஸோ இது எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு? இந்த 4 πr²க்கு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்றதான் கேட்க போகிறான். ஓகேங்களா, ஸோ அப்போ இன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது
ஸோ இதை எழுதிட்டு இது 4πr² இது வந்திருக்குது அப்படின்றப்ப இது டிவைடட் பை 4/r² போடுவோம். ஓகேங்களா, இன்ட்டு 100. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவுக்கு இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், இதே வந்து டினாமினேட்டர் அப்படின்றப்ப டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 1/4πr² அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதுனால இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இன்ட்டு 100 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து என்னது πr² இருக்குது, πr² கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன இருக்குது, 9/16 இன்ட்டு 100 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை நான் கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படின்றப்ப எனக்கு வந்து 5ன்னு போட்டாலே 90 கிட்ட வரும். ஓகேங்களா, அப்போ 5ன்றப்ப 90 கிட்ட வரும். 6ன்னு போட்டேன்னா எனக்கு 36, சாரி 6 போட்டால் தான் 96 வரும். ஓகேங்களா, 6 போட்டால் 96 கிட்ட வரும். அதாவது இதை கட் பண்ணேன் அப்படின்னா 6 16 ஆர் 96 அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 56.25 அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா, ஸோ அப்போ கேட்டிருக்கக்கூடியது பர்சன்டேஜ் அப்படின்றது என்னது, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 56.25% அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ பேப்பர் பத்தாதனால டபுள் ஷீட்டில் எழுதியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்கோன்றத. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 4πr² அப்படின்றது தான். ஸோ இதோட நார்மல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஸோ அப்போ அது இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5/4r அப்படின்றதுல இருக்கும். ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆனது 25%, பட் வந்து மொத்த அளவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆன பிறகு ரேடியஸ் வந்து 5/4r அப்படின்னு இருக்கும். ஸோ நார்மல் ரேடியஸை வச்சு நம்ம எடுத்தது இது 4πr². இன்க்ரீஸ் ஆன ரேடியஸை வச்சு எடுத்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து 25/πr². ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இன்க்ரீஸ் ஆன அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப எது கூடுனதுலேருந்து ஆக்சுவல் என்னவோ அதை சப்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் கூடுனதுலேருந்து ஆக்சுவலாக சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்குது. பட் அவன் என்ன கேட்டிருக்கான், இதை பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். ஸோ அதான் இன் பர்சன்டேஜ் அப்படின்றப்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோ இருக்கிறதுக்கு இவ்வளோ கூடி இருக்குது. ஓகேங்களா, கூடுனது மட்டும்தான் எழுதணும். ஸோ கூடியிருக்கு அப்படின்னா அதே 100க்கு எவ்வளோ கூடியிருக்கும் அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டிவிஷனை காமன் டிவிஷனை இங்கே மல்டிப்ளிகேஷனாக எழுதியிருக்கேன். ஸோ மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட் கிடையாது 56.25% அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸு. ஸோ பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.